யூனிவர்ஸ் உங்களுக்கு அற்புதமான சயின்ஸை உங்க லைஃப்ல கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை நீங்க நோட்டீஸ் பண்றதே கிடையாது. ரிலேஷன்ஷிப்லயும் அது மாதிரி தான். யூனிவர்ஸ் வார்னிங் சைன் உங்களுக்கு கொடுக்கும். அதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு கேட்டா பல பேர் அதை லவ்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வீடியோல அந்த மாதிரி ஒரு 3 வார்னிங் சைனை பத்தி தான் பேச போறோம். உங்ககிட்ட அந்த வார்னிங் சைன் இருக்கான்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3வது சைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. வார்னிங் சைன் நம்பர் 1. நீங்க ரொம்பவே எஃபோர்ட் போடுவீங்க உங்க சைட்ல இருந்து. ஆனா அந்த எஃபோர்ட் போட்டதுக்கு அவங்க சைட்ல இருந்து ஒரு அப்ரிசியேஷன், ஒரு சின்ன வாழ்த்து தெரிவிக்கிறது, அதை நோட்டீஸ் பண்றது அப்படி எதுவுமே இருக்காது. வார்னிங் சைன் நம்பர் 2. நீங்க அவங்க கிட்ட ஆர்வத்தோட பேசணும்னு நினைப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க, ஆனா அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. வார்னிங் சைன் நம்பர் 3, வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க அதிகமா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட தொலைக்க ஆரம்பிப்பீங்க. முழுவதுமா அவங்க கிட்ட எப்போதுமே எல்லா விஷயத்துக்குமே கெஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களோட ரெஸ்பெக்ட் முழுவதுமா பாதிக்கப்படும். அந்த மொமெண்ட்லயே யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற லெசன் இதுதான். ரெஸ்பெக்ட் இல்லாத லவ் எப்போதுமே லாங் டேர்மா ஹாப்பினஸ் கொடுக்காது. லவ் இருக்கலாம், ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அதிகமா அந்த ரிலேஷன்ஷிப்ல பெயின் மட்டும்தான் இருக்கும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக ரிலேஷன்ஷிப்பை வாக் அவுட் பண்ணிருக்கீங்களா, இல்ல பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா எஸ் ஆர் நோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த சைன் உங்ககிட்ட இருந்ததுன்னா விழிச்சுக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Happy manifesting.